ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து ரோமன் நியூமரல்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரோமன் நியூமரல்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்பர்ஸில் இருக்கிறத நம்ம எப்படி ரோமன் நம்பர்ஸாக நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒன் எழுதுறது நம்ம நார்மலாக எப்பவும் போலவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ரோமன் நம்பர்ஸ் இந்த பேட்டர்னில் தான் ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 2 அப்படின்னா நம்ம 2 லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். 3ங்கும்போது 3 லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். பட் 4க்கு நம்ம 4 லைன்ஸ் போட்டோம்னா தட் இஸ் ராங்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம 5க்கு வீங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே 4க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது 5லேருந்து 1 வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ தட் ஒன் இஸ் 4. அடுத்தது பாருங்கள் 6. இப்போது வீங்கிறது வந்து 5, இது கூட நம்ம 1 சேர்த்தோம் அப்படின்னா தட் ஒன் இஸ் 6. அதே போல் 7, வி கூட வீங்கிறது 5, 6, 7, 5, 6, 7, 8. நெக்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணும்போது 5 ரைட் பண்ணி நம்ம 4 ஒன்ஸ் வந்து நம்ம போட்டோம்னா அது ராங் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10க்கு நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸ்லேருந்து பிஃபோரில் நீங்கள் 1 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பேர் தான் 9 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், இப்போ இங்கே 10 நம்ம ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 11 ரைட் பண்ணுறதுக்கு எக்ஸுங்கிறது 10 கூட நீங்கள் 1 சேர்த்திங்க அப்படின்னா 11. நெக்ஸ்ட்டு 10, 11, 12, 10, 11, 12, 13. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 4 ஒன்ஸ் நம்ம போட்டோம்னா ராங் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 15 நீங்கள் ரைட் பண்ணுறது வந்து 10 கூட ஒரு வி சேர்த்திங்கன்னா 15. அப்போது 9க்கு நம்ம என்ன ரைட் பண்ணணும்? ஸோ எக்ஸ் கூட 1, 4 நம்ம ஆட் பண்ணோம்னா 14. எக்ஸ் கூட வி ரைட் பண்ணிங்கன்னா 15. 16க்கு 10, 15, 16, 10, 15, 16, 17, 10, 15, 16, 17, 18. இப்போ வந்து 9க்கு நம்ம என்ன ரைட் பண்ணியிருக்கோமோ சேம் பேட்டர்ன் தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் கூட ஐஎக்ஸ் சேர்த்தோம்னா 19. 20க்கு என்ன பண்ணலாம்? 10க்கு எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், 20க்கு டபுள் எக்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரோமன் நியூமரல்ஸை நம்ம ரைட் பண்ணுவோம். இப்போ 20க்கு நம்ம ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதே போல் 30, 40, 50, 60, 70, 80, 90, then 100. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ரைட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 30க்கு 10க்கு வந்து நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், 20க்கு டபுள் எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு வந்து ட்ரிபிள் எக்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ 40க்கு 4x நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 50க்கு வந்து நம்ம எல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ 40க்கு வந்து 50லேருந்து ஒரு 10 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் 40. இப்போ பாருங்கள், 50க்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 50 ப்ளஸ் ஒரு 10 சேர்த்திங்க அப்படின்னா 60. அதாவது ஆஃப்டர் நம்பர் நெக்ஸ்ட்டாக நம்ம ரைட் பண்ணும்போது அது ப்ளஸ் ஆகிடும். பிஃபோரில் நீங்கள் ரைட் பண்ணிங்க அப்படின்னா அது மைனஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், 70க்கு 50, 60, 70, 50, 60, 70, 80. ஆனால் 90க்கு நம்ம வந்து 4 டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது 100க்கு நம்ம சின்னு யூஸ் பண்ணுவோம். சியிலேருந்து ஒரு எக்ஸை நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா அது பேர் தான் 90. இப்போ இதே போல் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம எதுக்கு ஃபைண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னா 500. அதுக்கு எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா 500க்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டி. அப்போ 400க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஒரு 500லேருந்து ஒரு 100 நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா அது பேர் தான் 400. நெக்ஸ்ட் பாருங்கள், 1000க்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த சிம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து நம்பர்ஸை ஈஸியாக ரைட் பண்ணலாம். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு ரூல் தான். என்ன அப்படின்னா சிம்பிள்ஸ் வந்து இந்த 1க்கு நம்ம வந்து 1 அப்படின்னு அந்த வெர்டிக்கல் லைனை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். 5க்கு வி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். 10க்கு எக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிஃபோரில் இந்த 1 வி
எக்ஸ். இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு ஆஃப்டர் நம்பர்ஸ் ஆர் பிஃபோரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கல் லைன் எந்த சிம்பிள்ஸாக இருந்தாலும் ரோமன் நம்பர்ஸில் 3 டைம்ஸ் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 டைம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணும். 4 டைம்ஸ் நம்ம ஒரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ராங். ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ரோமன் நம்பர்ஸ்லேருந்து. அதாவது ஹிந்து அரபிக் நம்பர் கொடுத்து ரோமன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாலும், ரோமன்லேருந்து ஹிந்து அரபிக் ஃபைண்ட் பண்ண சொன்னாலும் மேக்ஸிமம் அந்த சிம்பிள்ஸை நம்ம 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வி எல் டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகாது. இதை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒன்லி 1 டைம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். விஎல்டி. இதே பார்த்திங்க அப்படின்னா எல்லுக்கும் சிக்கும் லெஃப்ட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து அந்த 1 அந்த ஐ அந்த சிம்பிளுக்கு லெஃப்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த வி யூஸ் பண்ணலாம் ஆர் எக்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம லெஃப்ட் சைடு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரோமன் நம்பர்ஸ் வந்து இவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஒரு லிமிட்டட் சிம்பிள்ஸ் தான் நம்மளுக்கு தெரியணும். அந்த சிம்பிள்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரோமன் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நான் எதெல்லாம் டிக் பண்ணியிருக்கனோ இந்த நம்பர்ஸை நம்ம பை ஹார்ட் பண்ணாலே அழகாக ரோமன் நம்பர்ஸை ரைட் பண்ணிடலாம். அதே போல் இந்த சிம்பிள்ஸ்க்கு பிஃபோர் ஆர் ஆஃப்டரில் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ் ஆர் எக்ஸுங்கிற சிம்பிளை எல்லையோ சிலையோ நம்ம ஆஃப்டர் ரைட் பண்ணுறோன்னா அது ப்ளஸ், பிஃபோரில் ரைட் பண்ணுறோன்னா அது மைனஸ். சேம் இந்த எக்ஸ் விலையும் ஆஃப்டரில் ரைட் பண்ணுறோம் அந்த 1 அப்படின்னா அது ப்ளஸ், பிஃபோரில் ரைட் பண்ணுறோன்னா தட் 1 இஸ் மைனஸ். தட்ஸ் ஆல். ஸோ இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம்ஸில் ஒர்க் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ.